தயவு செய்து சீக்கிரமாக அமருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 89ஆம் ஆண்டு சீயோன் திருமலை பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒழுங்கு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த திருமண்டலத்தினுடைய நம்முடைய மூத்த பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஹெச் சர்மா நித்யானந்தம் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய ஆசிகளோடும் ஜெபங்களோடும் இந்த திருமண்டலத்தினுடைய பணிகள், இந்த வகையில் நடக்கிற இந்த விழாவும் இவ்வளவு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இங்க பஸ் ஸ்டாப் இல்லை, இங்க மெட்ரோ ஸ்டேஷன் இல்லை, இங்க ட்ரெயின் வரல. ஆனா இந்த காட்டுக்குள்ள நீங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா நீங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரிகிறது. ஆண்டவர் ஒரு இடத்தை அவர் தனக்கென்று தெரிந்தெடுப்பாரானால் அந்த இடத்திலே ஒரு மகிமை தங்கி இருக்கும். பேரின்ப பெருவிழாவுக்காக சென்னையில மெரினா கடற்கரையிலே பெரிய கூட்டம் நடக்கும், நிறைய பேர் வருவாங்க. ஆனால் சில வருடங்கள் கழித்து அந்த இடம் இடிக்கப்பட்ட பிறகு சீரணி அரங்கத்தில் இப்ப அந்த கூட்டம் நடப்பதில்லை. ஆனா 89 ஆண்டுகளாக இங்கே சில தலைவர்கள் அவங்களுடைய விடாமுயற்சி, நீங்கள் எடுத்த அந்த பாரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இத்தனை ஆண்டு காலமாக இந்த விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்கி பொருள் ஈந்து மக்களுக்கெல்லாம் உணவளித்து இந்த இடமே ஒரு மகிமையான இடமா இந்த 3 நாளும் வருடம் மாத்தி வரீங்களே. கர்த்தர் உங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமா? சீயோன் மலையினுடைய விழா குழுவினராக தலைவர் ரெவரண்ட் பால்சன் ஐயா அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல கையை தட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா அவங்க நான் வெள்ளூருக்கு வந்த போது ஆகிய இந்த 2 நாட்களும் நாங்கள் ஐயா அவங்க சொன்னாங்க, ஐயா நான் ஆவியில ஏவப்படுறேன், இந்த வருஷம் நீங்க வந்தாகணும். அந்த ரொம்ப நாளா ட்ரை பண்றோம், நீங்க வரணும். அப்போ என்னுடைய உள்ளத்துல நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்த போது கர்த்தர் சொன்னார், அந்த இடத்துக்கு மாத்தி கொடுன்னு சொல்லி அவங்க என் நண்பர்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இந்த மாதிரி டேட்டை மாத்திக்கிறேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல அவருடைய அழைப்பின் பேர்ல வர கிருபை செய்கிறார். செயலாளர் மிஸ்டர் கருணா ஜான் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல கையை தட்டலாமா? ஐயா அவங்க இங்க இருந்து அருமையான நிதியாளர் மிஸ்டர் தன்ராஜ் ஐயா அவங்களோட இணைந்து இவங்க சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்ல வந்து என்னை வரவேற்றார்கள். உங்களுடைய அன்புக்காக நீங்கள் வயதில் மூத்தவர்கள், அடியனை ஒரு பொருட்டாக நினைத்து நீங்கள் வந்து என்னை அன்போடு அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். மேடையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக, முன்னாள் ஆயர் ஐயா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துபாயிலிருந்து மறுபடியும் வந்து தன்னுடைய பணிகளை இந்த திருமண்டலத்தை நல்ல கையை தட்டலாமா? எல்லா ஆயர் பெருமக்களுக்காக, என் அன்பு சகோதரனுக்காக நன்றி செலுத்துறேன். ரொம்ப சிறிய ஒரு பணி. இங்கே வந்து இந்த பகுதியில் இருக்கிற தன் மண்ணை நினைத்து, தன்னுடைய ஜனங்களை நினைத்து அவர்களுக்கு உணவளிப்பதும் வீடு கட்டி தருவதும், அதாவது பெத்த தாயை யாரும் மறக்கக்கூடாது, வளர்ந்த மண்ணை மறக்கக்கூடாது. மண்மனம் மாறாமல் இங்கே வந்து வீற்றிருக்கிற அவர்களுக்கு நல்ல கையை தட்டலாமா? கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையிலே உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களோடு நான் வேகமாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க? யாராவது ஒரு பெரிய ஆமேன்னு சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம், சங்கீதம் 46 5ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அது அசையாது. தேவன் அது நடுவிலே இருக்கிறார்.
என் அன்பு தேவ ஜனமே, இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு செய்தி, இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? பக்கத்து உங்களை தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு உதவி வர போகிறது. சொல்லுங்க, உதவி வர போகிறது. உங்களுக்கு உதவி வர. எத்தனை பேருக்கு கர்த்தர்ட்ட உதவி வேணும்? அவங்க மட்டும் இந்த செய்தி எனக்கு தான் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. நான் கேட்கிற கேள்வியை நான் மறுபடியும், ஒருவேளை நீங்க பாப்கார்ன் சாப்பிடுறீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு தெரியல, நான் மறுபடியும் உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன். யாருக்கெல்லாம் கடவுளிடத்திலிருந்து உதவி வேணுமோ அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. எல்லாருக்கும் உதவி தேவைங்க. எல்லாருக்கும் உதவி தேவை. கடவுளிடத்திலிருந்து உதவி தேவை, மனிதரிடத்திலிருந்து உதவி தேவை. சில பேர் எனக்கு யாரும் வேண்டான்னு வாழுவாங்க. கடவுளிடத்திலையும் போக மாட்டாங்க, மனிதரிடத்திலையும் போக மாட்டாங்க. அவங்க சுய பெருமைக்காரர்கள். மனதிலே தன்னை குறித்து பெருமையா யோசிப்பாங்க, தனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை வைத்து. ஆனா ஒரு நாள் தேவைப்படும் போது யாரும் எனக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் தவறாய் பேசுவாங்க. எனக்கு அன்பு தேவ பிள்ளைங்க, உங்களுக்கு எனக்கும் கடவுளுடைய உதவி தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி தேவைப்பட்டது. 30 வயது வரைக்கும் அவருடைய தாய் தகப்பன் தேவைப்பட்டார்கள். அவர்களோடு தச்சு வேலை செய்தார். யோவான் ஸ்நானகன் அவருக்கு கை காண்பித்து, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. He needed somebody to introduce him to the crowds. Jesus Christ, the Son of God. தேவனுடைய குமாரனுக்கே விரல் நீட்டி அடையாளம் காட்ட உதவி தேவைப்பட்டது. எதற்காக அவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார்? ஊழியம் வளர்ந்த போது அந்த ஊழியத்தை பார்த்துக் கொள்ள, பராமரிக்க, உதவி செய்ய அவருக்கு சீஷர்கள் தேவைப்பட்டார். 12 நிற்கவில்லை, 120 மாறினது. அவர் பரமேறுவதற்கு முன்பாக 500 பேர் அவரை பார்த்தார்களாம். ஆண்டவர் 70 பேரா பக்கத்துல இருக்க கிராமத்துக்குள்ள 2 பேரா பிரிச்சு அனுப்பினார். 5000 பேர் அவருடைய செய்தியை கேட்க ஓடி வந்தார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவரை சிலுவையிலிருந்து கீழே இறக்கி அவரை ஒரு கல்லறையிலே வைப்பதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பு அவருடைய சரீரத்தை வாங்கி தன்னுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணி வைத்தார். Jesus Christ needed help when he was born, when he was alive under his mother and father, as a child, in ministry, even in his death, he needed the help. அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை, வெட்கப்படவில்லை. மனிதருடைய உதவியை நாடினார். நான் எருசலேமுக்கு வருவதற்கு எனக்கு ஒரு கழுதை தேவை, போய் நான் கேட்டேன் என்று சொல் என்று சொன்னார். பேதுருவிடம் படகை இரவலாக வாங்கி அந்த படகிலே ஏறி அவர் ஊழியம் செய்தார். உதவிகளை அவர் நாடினார், உதவிகளை அவர் பெற்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக 5 அப்பம் 2 மீனை பரத்துக்கு நேராக உயர்த்தி பிதாவுக்கு நன்றி செலுத்தி சொன்னார். அதை விட்டு 5000 பேருக்கு அவர் போஷித்தார். பிதாவுடைய உதவி அவருக்கு தேவைப்பட்டது. லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்புவதற்கு முன்பாக, பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். He always sought the help of his father. அவருடைய தகப்பனை விட்டு தனியாக அவர் எதையும் செய்யவில்லை. அவர் எப்பொழுதுமே இணைந்து செயல்படுகிறவராக இருந்தார். பரலோகத்தோடு, தன் பரம அழைப்போடு, தன் பிதாவாகிய தேவனோடு அவர் உதவிகளை பெற்று ஊழியம் செய்தார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் சோர்ந்து போய் இருந்தபோது தேவ தூதர்களை தேற்ற இறங்கி வந்தார்கள். ஆகிலும் உதவியற்றவராய் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சிலுவையிலே அவர் மரித்தார். அந்த ஒரு தருணம் கைவிடப்பட்டவராக இருந்தார். ஆகிலும் அவருடைய பிதா அவரை சும்மா விடவில்லை. 3ஆம் நாள் தன்னுடைய ஆவியை அனுப்பினார். அவரை உயிரோடு பாதாளத்திலிருந்து, கல்லறையில் யாராவது கையை தட்ட முடியும்னா அவங்க மட்டும் கையை தட்டுங்க.
இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்காக நன்றி செலுத்துறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க ஆமென். We need a helper. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படித்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் வந்துட்டாரா? ட்ரம்மர் போயிட்டாரா? ட்ரம்மர் மரத்திலிருந்து கீழே வரவும் அவருக்கு பயம், என் காரை யாராவது திருவிழாவில் தூக்கிட்டு போயிட போறாங்க. இயேசுவின் ரத்தம் அந்த கார் மேல இருக்கு தம்பி, தைரியமாக இரு. யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதவி எங்க நாடுறீங்க கேளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சைட்ல பார்க்காதே, முன்னாடி பார்க்காதே, பின்னாடி பார்க்காதே, உதவி வரும் கண்மலையை நோக்கி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? உதவிகளை எதிர்பார்க்கிற தாவீது சங்கீத புஸ்தகத்திலே அவர் எப்பொழுதும் கர்த்தருடைய உதவியை நாடுகிறவராக இருந்தார். சங்கீதம் 30:10 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 30:10 இப்படியாக அவர் கூப்பிடுகிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். Hear Lord and be merciful to me. Lord be my help. எனக்கு உதவியாயிரும் என்று அவர் கூப்பிட்டார். சங்கீதம் 33:20 அவர் இப்படியாக ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். சங்கீதம் 33:20 நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாருக்கெல்லாம் கர்த்தர் துணையா இருக்கணும் அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? துணையாளர். He is my helper. He is my help. அசார். அசார் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எபிரேய பாஷையில உதவி என்று அர்த்தம். எலியேசர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் என் உதவின்னு அர்த்தம். எல் அசார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார், உங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறார். தாமதமாகிக் கொண்டிருக்கிற காரியம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் ஓடி வரப்போகிறார். யாருக்கெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கூப்பிடும் போது உதவி செய்ய வருவார் நம்பிக்கை இருக்கிறது அவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். சங்கீதம் 54:4 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 54:4 இப்படியாக சொல்லுகிறது, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கு. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, இதோ தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இறங்கி வரப்போகிறார். உங்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய யுத்தம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சத்துருக்களுக்கும் நடுவிலே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆண்டவர் பார்த்தார், பரலோகத்திலிருந்து பார்த்தார், இவங்களுக்கு எப்படி உதவி செய்வது? ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். நட்சத்திரங்களை எல்லாம் அழைத்தார், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி உங்களுடைய அயனங்களை விட்டு நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு நான் வகுத்த அந்த பாதையை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. I want you to fight the battle for my children. ஆகவே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறீர்களா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின. சிசராவோடு யுத்தம் பண்ணின. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உதவிக்கு மனிதர்கள் வருவது ஒரு காரியம், கடவுள் படைத்த இயற்கையே நமக்கு உதவியாக அவர் இறக்க வல்லமை உடையவராக இருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இயற்கை நமக்கு அடங்கும். நமக்கு ஒத்தாசை செய்யும்படி அவர் தன்னுடைய கரங்களை நீட்ட வல்லமையுடையவராய் இருக்கிறார். சிசராவை அன்றைக்கு கர்த்தர் முறியடிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வீக்கா இருக்கிறாங்க, பலவீனர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்த போது பரலோக பிதாவானவர் நட்சத்திரங்களை அவருடைய அயனங்களில் இருந்து அழைக்கிறார். Come down, come and fight the battle. இந்த இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக மறைமுகமாக இருக்கிற எந்த மந்திரமாக இருந்தாலும், எந்த தந்திரமாக இருந்தாலும், எந்த பில்லி சூனியமாக இருந்தாலும், மறைமுகமாய் செயல்படுகிற எந்த மொட்டை கடுதாசி எழுதுகிற நபர்களாக இருந்தாலும் அது வாய்க்காதே போக போகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யாராவது விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஒரு பெரிய ஆமென் சொல்றீங்களா? யோசுவா பக்தன் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தத்துக்கு போகிறார். யுத்தம் பலக்கிறது. சூரியன் அது அஸ்தமித்து விட்டால் அன்றைக்கு சத்துருக்கள் தப்பி ஓடி விடுவார்கள். என்ன செய்வது? ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார், நீ சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளையிடு என்று சொல்லுகிறார். யோசுவா சூரியனை பார்த்து உறக்க சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். He stopped the sun and the moon. The sun stood. அது மத்தியானத்திலே சூரியன் நேராக நிற்கிற நேரத்தில் அவர் பேசுகிறார். மாலை வருகிறது, டைம் ஆகிறது, ஆனால் சூரியன் இறங்கவே இல்லை. சொல்லப்பட்ட இடத்திலே ஸ்தானத்திலே நின்றது. சூரியன் அங்கே நின்றது. சந்திரன் வரவில்லை. பின்னாடி வர சந்திரனும் தாமதித்தது. காரணம் என்ன? கர்த்தர் அன்னைக்கு யோசுவாவோட சேர்ந்து அவர் உதவி செய்தார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட உதவி வேணும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவி வேணும்ன்றவங்க கைகளை உயர்த்தி கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆனா அதோட முடியலங்க. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெத்தோரனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் செத்தவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பலத்தால் அல்ல, கர்த்தருடைய கரத்தால் உங்களுக்கு ஒரு வெற்றி வரப்போகிறது. யாரெல்லாம் ஆமென் சொல்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பெரிய வெற்றிகளை தருவீராம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கையில இருந்த பட்டயத்தை விட கர்த்தரனுக்குள்ள கல்மழையில செத்தவர்கள் அதிகமா. உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் வரப்போகிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். இந்த இரவு உங்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உதவி வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய பட்சிகளை, ஈவன் பூச்சிகளை கூட பயன்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He will even use the insects to overcome for you. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானேரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். I will send a hornet to drive the Hivites, the Canaanites and the Hittites out of your way. உனக்கு முன்பாக இருந்து அவர்களை விலக்கி விடுவேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் நியமித்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற எந்த தடையா இருந்தாலும் கர்த்தர் அந்த தடையை உடைக்க போகிறார். எகிப்திலே 10 வாதைகளை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானை நோக்கி அனுப்பின அதே கர்த்தர் உங்களுக்காக வகுத்த அந்த பாதையை சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற தடையை இந்த இரவு கர்த்தர் உடைக்க போகிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, எனக்கு உதவி வருகிறது, எனக்கு உதவி வருகிறது.
2011 வருடம் ஃப்ரீடம் என்கிற பெருவிழாவை நடத்த சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி மைதானத்திலே திருச்சியில பெரிய மேடை அமைத்து 2 நாட்கள் கூட்டம் வல்லமையாயிருந்த 3ஆம் நாள் அறுவடையின் நாள். அன்றைக்கு தான் நான் ஆல்டர் கால் கொடுப்பேன் ஊழியத்திற்காக. மாலை 4 மணிக்கு கரு மேகங்கள் சூழ்ந்தது. பயங்கரமான பேய் மழை. திருச்சி பட்டணம் முழுவதுமாக ஆறு போல பெரிய தண்ணீர் தடாகமாய் ஓடுகிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி முட்டி அளவுக்கு ஓடுகிறது. மெயின் காட் கேட் பக்கத்துல இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில தண்ணி இருக்குதுன்றாங்க. What do you do? ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பி நின்று இந்த மழையை பார்த்து பேசு. மழையை பார்த்து ஆண்டவர் கட்டளை சொன்னார். 5:30 மணிக்கு நான் தங்கி இருந்த வயலூர் ரோட்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்த வீட்டுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து கையை உயர்த்தி கட்டளையிட்டு சொன்னேன், மழை நிற்பதாக. மீட்டிங் முடிகிற வரைக்கும் மழை நிற்பதா. என்ன ஆச்சரியம்! திடீரென 5:45 6 மணிக்கு மழை நின்றது. 1 மணி நேரம் தாமதமாக நாங்க மீட்டிங் ஆரம்பிச்சோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. 8:30 மணிக்கு ஆராதனை முடிச்சு செய்திக்கு ஆரம்பிக்க போறேன். மழை தூறல் வருது. அதை பார்த்த உடனே ஜனங்க சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நான் மைக்க பிடிச்சு சொன்னேன், மழை வராது, மழை வராது. ஓடுனவங்க 1 நிமிஷம் நின்னாங்க, திரும்பி பார்த்தாங்க. நான் சொன்னேன், நான் உதவி வரும் கண்மலையை நான் நோக்கி பார்த்திருக்கிறேன். அவர் இன்றைக்கு எனக்கு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். எனக்காக உதவி செய்வார். என்ன ஆச்சரியம்! நான் இந்த வார்த்தைகளை சொன்ன போது வந்த டிராப்லெட்ஸ் அப்படியே நின்று விட்டது. நான் ஜனங்களை பார்த்து சொன்னேன், பயப்படாதீர்கள். நான் ஆமேன் என்று சொல்லும் போது மழை பயங்கரமா வரும். கூட்டம் முடிஞ்சு நிக்காதீங்க, வீட்டுக்கு ஓடிடுங்கன்னு சொன்னேன். கரெக்டா 10 மணி ஆச்சுங்க. 10 மணி ஆன உடனே நான் ஆமேன்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் மேடையிலிருந்து நான் காருக்குள்ள 10 அடி வச்சு போறதுக்குள்ள தொப்ப கட்டை ஆயிட்டேன். அப்படி யாரோ இந்த பந்தல் மாதிரி அதுல யாரோ தண்ணிய புடிச்சு வச்சு திடீர்னு திறந்து விட்டா எப்படி கொட்டும், அது மாதிரி கர்த்தர் அந்த இரவுல ஜெபித்த எல்லா பாஸ்டர்ஸும் சொன்னாங்க, நம்முடைய தேவன் பெரியவர், அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், அவர் ஒத்தாசை அனுப்புகிறவர். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சங்கீதம் 118:7 சொல்லுகிறது, The Lord is with me, He is my helper, I look in triumph on my enemies. தமிழ்ல வாசிக்கலாம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? தமிழ்ல போட்டிருக்குது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள். அனுகூலம் பண்றவங்க வேற யாரும் இல்ல, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் என்னோட இருக்கிறார். அதான் அந்த வசனம். யாராவது அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க, எழுதுங்க பக்கத்துல. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர் என்னோட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் அவர் இருக்கிறார். மனிதன் எனக்கு என்ன செய்வார்? மனிதன் எனக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு விரோதமாய் பல சூழ்நிலைகள், வியாதி வரலாம். அவரை நோக்கி கதறி கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு உதவியை அவர் அனுப்புவார். எசேக்கியா என்கிற ராஜா, அவருடைய சரீரத்திலே ஒரு வியாதி வந்தது. தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வந்து அவரை பார்த்து சொல்கிறார், உம்முடைய காரியத்தை ஒழுங்கு செய்யும், நீர் மரிக்க போகிறீர், உடைய பிதாக்களிடத்துக்கு செல்ல போகிறேன். அந்த ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி அழுதாராம். ஆண்டவர் நோக்கி கெஞ்சினார், ஆண்டவரே, இன்னும் என் குடும்பத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. என் பிள்ளைகள் இன்னும் எழும்பி கனி கொடுக்கல, என் பிள்ளைங்க இன்னும் ரெடியா இல்லப்பா, நான் செய்ய வேண்டிய ஏராளமான தரிசனங்கள் இன்னும் இருக்கிறது. ஒரு விஷயம், நான் செய்தவைகளை நினைத்தருளும் என்று அவர் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவுடைய அரண்மனையின் நடுவிலே நடந்து வெளியே போய்கொண்டிருந்த தீர்க்கதரிசிய கர்த்தர் என்ன தெரியுமா செய்தாரு? நடுவுல நிறுத்தினார்.
இந்த வருடத்தின் மையப்பகுதியில் நின்று சொல்லுகிறேன், உங்களுக்கும் கர்த்தர் ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிக்கும்படி இந்த இரவு அவருடைய வியாதியை குணமாக்க போகிறார். உங்க கிட்னியை சுகமாக்க போகிறார். உங்க ஹார்ட் கண்டிஷனை சுகமாக்க போகிறார். உங்க பான்கிரியாஸை சுகமாக்க போகிறார். உங்க சுகரை கர்த்தர் நார்மல் ஆக்க போகிறார். உங்க தைராய்டு கட்டிகளை மறைய பண்ணுவார். முதுகு தண்டுல வலியோட வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த இரவு சுகமாக்க விரும்புகிறார். சமீபத்தில் ஃபீவர் வந்து காது சரியாம கேட்காம இருக்கிற சில தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த இரவு அற்புதம் செய்ய போகிறார். இடது காது சரியா கேட்கல, ஏதோ அடைச்சது மாதிரி இருக்குது. நான் இந்த வசனங்களை பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல பலமா இறங்கி வர போகிறார். யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்றீங்க? ராஜா கிட்ட திரும்பியும் ஏசாயாவை அனுப்பி சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். தீர்க்க தரிசனமாய் இந்த இரவு சொல்லுகிறேன், திங்கட்கிழமை நீங்க போய் எடுக்க போகிற டெஸ்ட்ல உங்க டெஸ்ட் ரிசல்ட் கர்த்தர் மாற்றி வைப்பார். திங்கட்கிழமை நீங்க டெஸ்டுக்கு போக வேண்டியது இருக்குது. கர்த்தர் சொல்ல, அந்த நாள்ல நீ போய் டெஸ்ட் எடுத்துப்பா, உன் ரிசல்ட்ஸ் நான் மாற்றி வச்சிருக்கிறேன். உனக்கு நான் அற்புதத்தை செய்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்றீங்களா? ஆமென். மனிதர்களால் உணர முடியாத ஒரு தேவன் மட்டும்தான் உதவுவார். வியாதி படுக்கையை மாற்றக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஜெப ஆலய தலைவனாக ஒருவன் இருந்தார். அவனுடைய பேர் யவீரு. இந்த யவீருக்கு ஒரு குமாரத்தி இருந்தார். அவளுக்கு வியாதி வந்தது. அவள் வியாதியாக இருக்கிறாள். இவன் ஓடி போய் இயேசு சாமி கிட்ட சொல்றான், நீர் எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே. 50ஆம் வசனத்தை வாசித்துப்பார். 49-50 வாசிக்கும் போது, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். பாருங்க, ஒரு ஃபைல் மூடிருச்சுன்னா அந்த ஃபைலை திறக்க முடியுமா? ஒரு நபருடைய மரணம் ஏற்பட்டு விட்டா அதுக்கு மேல உதவி வருமா? அதற்கு மேல அந்த பெட்டிஷன் செல்லுபடி ஆகுமா? உங்களுக்கு விரோதமா கோர்ட்ல தீர்ப்பு வந்த பிறகு அதை மாற்ற முடியுமா? கணவனால கைவிடப்பட்ட நிலைமையில் அற்புதம் நடக்குமா? எதிர்காலம் இருக்குதா? ஃபெயில் ஆன பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா? வாழ்க்கையே சூனியமாயிருச்சு என்று சொல்ற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. யவீரு அதை விசுவாசித்தார். உங்க ஆண்டவரே, உங்களை நம்பி வந்ததுக்கு என் பிள்ளை கூட நான் இருந்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனா யவீரு விசுவாசித்தார். அவனுக்கு துர்ச்செய்தி வந்தது, உன் மக செத்துட்டாயா, போதகரை டிஸ்டர்ப் பண்ண, வீட்டுக்கு போய் அடக்க ஆராதனையை பாரு. யவீரு கர்த்தர் சொல்றதை கேட்டான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். நம்பு தேவ பிள்ளைகளே, இதே பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் என்கிற இடத்துல அருமையான என் ஆவிக்குரிய தகப்பன் சாம் ஜெபதுரை அவர்கள் நடத்துகிற திருப்பத்தூர் ஜெப மண்டபத்திலே நடந்துகிற ஜெபங்களை நடத்துவதற்காக 7 ஆண்டுகள் அவரோடு கூட பணியாற்றினேன். அப்பொழுது நடந்த ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது என் மகனுக்கு பயங்கரமான ஃபீவர் வந்தது. அந்த ஃபீவர்னால பாதிக்கப்பட்டவன் நான். அவன் அண்ணனோட கூட ஊழியத்துக்கு ஒவ்வொரு வாரமும் போயிருவேன். வந்த மனைவி சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன வைரஸ். அடுத்த வாரம் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன மலேரியா. 1 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க டைபாய்டு. 2 மாசம் ஃபீவர் போகல, வந்து போயிட்டே இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு வரும்போது முதல் நாள் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஏத்துக்க மாட்டேன்றாங்க. சென்னையில ரொம்ப பக்கத்துல இருக்கிற சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல என் மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அவருடைய சரீரத்தில் வந்திருக்கிறது டெங்கு ஃபீவர். பிளேட்லெட் கவுண்ட்ஸ் கம்மி ஆயிருச்சு. 6000 5000 கீழே போயிட்டே இருக்குது. எனி டைம் அவன் செத்து விடுவான் என்று சொல்கிறார். உடம்பு முழுவதும் கரு வளையங்கள் வர ஆரம்பித்து விட்டது.
நான் திருப்பத்தூர்ல இருக்கிறேன். மதியான நேரத்துல எனக்கு திடீர்னு சமையல் பண்ற அவரு சாப்பாடு வைக்கும் போது என்கிட்ட பொறுமையா அண்ணன்லாம் சொல்லலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிபிஎஸ் அண்ணனும் சாம் ஜபரனும் சாப்பாடு வைக்கிறவர் வந்து, அண்ணன் நீங்க என்ன சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க பையன் செத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க போலையா சென்னைக்கு? அப்போதான் எனக்கு தெரியும், அப்போ செல்போன் கிடையாது. தொலைபேசியில அடிக்கும் போது மறுமுனையில என் மனைவி சொல்லுகிறாள், கல்யாணி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, என்ன செய்வது? நான் என் மனைவிட்ட சொன்னேன், எனக்கு உதவி வருகிற எனக்கு கண்மலை ஒருத்தர் இருக்கிறார், டாக்டருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இருக்கிறார், அவராலே எல்லாம் ஆகும் என்று நான் சொன்னேன். பிரியமானவர்களே, என் மறுமுனையில என்னுடைய தம்பி அதை கேட்டு கெட்ட வார்த்தையில திட்டுறான். நீ எல்லாம் ஒரு அப்பாவா? மறித்து கொண்டிருக்கிற உன் மகனை அடக்கப்படுவதற்கு நீ வரல, என்னடா ஊழியம் பண்ற? அப்படிதான் இயேசு ஊழியம் பண்ண சொன்னாரா? நான் அறைக்கு போய் முழங்கால் படியிட்டேன். கர்த்தர்ட்ட சொன்னேன், சாத்தான் சொன்னா, பத்தியா நீ ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி எல்லாம் முடிந்தது, உன் வீட்டிலேயே ஒரு செய்தி. எனக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகிரு, நீ ரட்சிக்கப்படுவாய். நான் மறுபடியும் எழும்பினேன். மத்தியான செஷன் நான் வீட்டுக்கு போகல, மைக் எடுத்து வர்ஷிப் எடுத்து ஆரம்பிச்சேன். அத்தனை ஆண்டுகளாக வந்து ரட்சிக்கப்படாத ஒரு பையன் ரட்சிக்கப்படுறான். அங்க வந்து ஒரு முஸ்லீம் சகோதரன் அந்நிய பாஷையில பேசுறான். 8 வருஷம் காது கேட்காத ஒரு மகனுக்கு காது கேட்க ஆரம்பிக்கிறது, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. எனக்கோ உள்ள எரிகிறது, என் மகன் மரித்துக் கொண்டிருக்கிறான். 4:30 மணி இருக்கும். சாம் ஜபர் மைக்க பிடிச்சு ஜெபிச்சு சொன்னார், இவ்வளவு நேரம் உங்களை எல்லாம் பாடி ஆடி நடத்தின இந்த வாலிபருடைய பிள்ளை மரித்துக் கொண்டிருக்கிறான், ஜெபிக்கலாமா? ஜெபித்து முடிக்கும் போது நான் பாடினேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நான் பாடிக்கிட்டே இருக்கிற அதே செகண்ட், அதே நிமிஷம் மருத்துவமனையில் மறிக்கவிட்ட என் மகன் முதல் முறையாக எழுப்பி உட்கார்ந்து பசிக்கிறது என்று 21 நாட்களுக்கு பிறகு பிஸ்கெட்டை பால்ல தொட்டு கொடுத்தாங்க. அவன் உடம்புல இருக்கிற டியூப் எல்லாம் எடுத்து விட்டாங்க. அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். எவருடைய வீட்டுக்கு சென்ற இயேசு தலித்தா குமி என்று எழுப்பி விட்டார். எவருக்கு உதவி செய்த ஆண்டவர், ஆல்வின் தாமஸ் உதவி செய்த ஆண்டவர், ஏன் இந்த இரவு உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய உதவி தேவை? ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறீங்கன்றது முக்கியம். நீங்க அவரை துதியோட கூப்பிடுறீங்களா அல்லது முறுமுறுப்போட கூப்பிடுறீங்களா? யோபுடைய மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடியா, அவரை நம்பி என்னையா பிரயோஜனம்? அவர் சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், அவளுக்கு நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது பட்சவேரோடு பாவம் செய்து பிறந்த முதல் குழந்தையை கர்த்தர் தண்டிக்கிறார். வியாதியாய் இருக்கும் போது தாவீது முகம் குப்புற விழுந்து அழுகிறார். சாப்பிடல, தலைக்கு எண்ணெய் வைக்கல, மரிச்சிருச்சு. எழுப்பினாரு, குளிச்சாரு, ட்ரெஸ் மாத்தாரு, சாப்பிட்டாரு. கூட இருந்த அவரோடு இருந்த போர் சேவகனுக்கு புரியல, என்னையா பண்றீங்க? அவர் சொன்னாரு, கர்த்தரிடத்தை கேட்க வேண்டியது என்னுடைய கடமை, ஆனா கர்த்தர் அவருக்கு சித்தமானதை தருவார். அதை பார்த்து கர்த்தர் சாலமோனை கொடுத்து ஞானியாய் மாற்றி அவருக்கு பின்பு ராஜாவாக மாற்ற. எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தரை துதிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுடைய போராட்டத்துல கர்த்தரை இகழ்ந்துடாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்லி பாருங்க, பிசாசு வெட்கப்பட்டு போவான்.
உங்களுக்கு உதவியை கர்த்தர் கொடுப்பார். அப்படிதான் என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை எனக்கு செய்திருக்கிறார். இந்த இரவு உங்களுக்கு செய்ய போகிறார். யாரெல்லாம் இன்னும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? யாருக்கெல்லாம் இன்னைக்கு இரவு ஒரு அற்புதம் வேண்டும், உதவி கர்த்தருக்கு வேணும்னா எழும்பி நிற்கிறீங்களா? எழும்பி நில்லுங்க பாப்போம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கையை உயர்த்தி பாடுறீங்களா? இன்னும் துதிப்பேன், இன்னும் check, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த இரவு உங்களை சுகமாக்க போகிறார். முதுகு தண்டுல பேக் பெயினோட இருக்கிறவங்க தயவு செய்து கைகளை உயர்த்தி காண்பீங்க. முதுகு தண்டுல பேக் பெயின், அவங்க முன்னாடி வாங்க. வயிறுல அஜீரணம், அசிடிட்டி, ஆசிட் ரீஃப்ளெக்ஸ், சரியா ஜீரணமாக மாட்டேங்குது, எது கழிக்கிறது? முன்னாடி வாங்க. சீக்கிரம் உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். அடுத்த 10 நிமிடங்கள்ல முடிக்க போகிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிற இந்த சிம்டம்ஸ், அதே மாதிரி சரீரத்துல ஒரு சரும வியாதி, எத்தனையோ ஆயின்மெண்ட் போடுறீங்க, சுகமாக மாட்டேங்குது. ஒரு எரிச்சல், அப்படியே